இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்னை எத்தனை தடவை தான் அடிக்கிறது, நீலாம் திருந்தவே மாட்டியா? வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது சொல்லி கொடுக்காம இரு. மித்ரா, கொஞ்ச நாளா உன்னோட நடவடிக்கை எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னோட ஜாதகம் மட்டும்தான். எப்பவுமே உன்னோட ஜாதகம் உனக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சிடாத. எல்லை மீறி நடந்துக்கிட்டா நான் தேர்ந்தெடுத்த பொண்ணா இருந்தாலும் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ள நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். பார்வதி, அம்மா, இந்த உமாவை நீ வீட்டுக்குள்ள சேர்க்கும் போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இவளை மன்னிக்கிறது உனக்கு தான் கெடுதலா முடியும்னு சொன்னேன்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. சரிங்கம்மா. மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இவனு பணத்துக்கு ஆசைப்பட்டு இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. அவுட். மித்ரா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ தப்பா நினைக்க கூடாது. என்ன ஆண்டி கேட்க போறீங்க? அந்த கடைக்காரன் சொன்னது உண்மையா? அந்த கப்பை ஆர்டர் பண்ணது நான் தானான்னு கேட்க போறீங்களா? ரொம்ப ஷார்ப் தானே. நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிருந்தா அந்த பிளான நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பனா? அதுவும் கரெக்ட் தான். ஏன் மித்ரா, அந்த கடைக்காரன் இங்க வந்து சொன்னதெல்லாம் ஆதி அவனுக்கு சொல்லி கொடுத்து சொன்னானே வச்சுக்கலாம். ஆனா அவன் பிளே பண்ணி காமிச்சான் பாத்தியா ஒரு ஆடியோ. அந்த ஆடியோல கேட்டது உன் குரல் மாதிரியே இருந்ததே. அதுலதான் நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். ஆமா மித்ராக்கா, அந்த ஆடியோல இருந்தது உங்க குரல் தானே? என் குரல் தான். ஆனா நான் அத பேசவே இல்ல. என்ன மாதிரி யாரோ குரல் மாத்தி பேசிருக்காங்க. உன்ன மாதிரி குரல் மாத்தி பேசிருக்காங்களா? ஆமா ஆண்டி, நான் இதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரனை பார்த்ததே இல்ல. அவன் போன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் சிபிஐ மூளை தேவையில்லடி, சாதாரண மூளையே போதும். அத கொஞ்சம் உபயோகப்படுத்தி யோசிச்சாலே எல்லாம் தெரிய வந்துரும். உனக்கு இங்க அதெல்லாம் இருக்கு? உன் மூளையெல்லாம் எப்ப பார்த்தாலும் எதை திங்கலாங்கிறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கு. கிடைச்ச அருமையான வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு ஆண்டி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன் மித்ரா டென்ஷன் ஆகுற? அந்த சமையல்காரிக்கு நேரம் நல்லா இருக்கு, அத அவ பக்கம் காத்து வீசிட்டு இருக்கு. அப்படியே இருக்காது, அந்த காத்து ஒரு நாள் நம்ம பக்கமும் வீசும். அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போயிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். வேலையை முடிச்சிட்டோம் போல இருக்கா. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் செந்தில். நான் உங்களுக்கு கொடுத்த வேலை எந்த லெவல்ல இருக்கு? அத சொல்றதுக்காக தான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன். நல்ல தகவலா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் செந்தில். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல தகவல் தான் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பால் பவுடர்ல கலப்படம் பண்ணி அந்த கலப்பட பால் பவுடர் பாக்கெட் மொத்தத்தையும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிட்டேன் மேடம். சூப்பர் செந்தில். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலையை வெற்றிகரமா முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மேடம் நான் பைக்லயே போறது? நீங்க சொன்ன மாதிரி வில்லா வீட்டுக்கு சொகுசு கார்ல சீக்கிரம் போக வேண்டாமா? அதுக்காக தான் நீங்க சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சேன் மேடம். நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு
சொல்லாம சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது செந்தில். ஐயோ மேடம், நான் அந்த மீனிங்ல சொல்லல மேடம். இட்ஸ் ஓகே செந்தில். இந்த நேரத்துல இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. பணம் கேட்பானா இல்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பானான்னு தெரியலையே. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அட்டன் பண்ணுவோம். இல்லனா அவன் அகிலாவுக்கும் ஆதிக்கும் ஆதாரத்தை அனுப்பி வச்சாலும் அனுப்பி வச்சிருவான். ஹலோ. என்ன மித்ரா, காலை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு காலை அட்டன் பண்ணாம விட்டா நான் ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கோ இல்ல ஆதிக்கோ அனுப்பிச்சு வச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் அட்டன் பண்ணியா மித்ரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து போன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப நீ எதுக்காக போன் பண்ண? சொல்றேன். காப்பி கப்ப வச்சு பார்வதியோட தலைய உருட்ட பிளான் போட்டீங்கல்ல? ஆமா, யார் நீ? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் சிரிக்காத, என் உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. யார் நீ? இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் கடவுளும் ஒண்ணு. எனக்கு தெரியாம எதுவும் நீ பண்ண முடியாது மித்ரா. இப்ப எதுக்காக நீ போன் பண்ண? தடயம் கிடைக்கும், தலை உருளுன்னு ஜோசியர் சொன்னது பார்வதிக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான் மித்ரா. ஜோசியர் விஷயம் உனக்கும் தெரியுமா? நான் இப்பதான் சொன்னேன்ல மித்ரா, நானும் கடவுளும் ஒண்ணுன்னு. எனக்கு தெரியாதது எதுவும் இருக்காதுன்னு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் உன்னை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றான் போல இருக்கு மித்ரா. ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. தடயம் கிடைக்கும், தலை உருளுன்னு சொன்னது அது பார்வதிக்கு இல்ல, அது எனக்குன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. மித்ரா, நீ பயப்படணுங்கிறதுக்காக தான் அவன் ஏதோ ஒன்னு சொல்லி உன்னை பயமுறுத்திட்டு இருக்கான். நீ ரிலாக்ஸா இரு. அவன் சும்மா பயமுறுத்தல ஆண்டி, அகிலா பேரை சொல்லி பயமுறுத்துறான். அகிலா பேரை சொல்லி பயமுறுத்துறானா? ஆமா ஆண்டி, நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு என்ன பத்தின தடயத்தையும் ஆதாரத்தையும் அகிலா செல்லுக்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. அப்படி என்னதான் ஆதாரத்தை அனுப்ப போறானா? ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆண்டி. என்ன மித்ரா இது? அந்த பிளாக்மெயிலர் யாரு? எங்க இருக்கான்? அவனுக்கு எப்படி நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் அப் டு டேட் தெரியுது? இது எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. அவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவனை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல ஆண்டி. அகிலாவோட மொபைலுக்கு ஆதாரத்தை அனுப்பாம இருக்கணும். அதை எப்படி தடுக்கிறது? அத பத்தி யோசிப்போமே. மித்ரா, அவன் அகிலா பக்கத்துல அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். பயப்படாத. எப்படி ஆண்டி சொல்றீங்க? அவன் அகிலா பக்கத்துல போனான்னா கேம் ஓவர்.